வெப் மைன்கிராஃப்ட் பண்ணிட்டேன். அது மாதிரி நேற்று ஃபுல்லாக அந்த பில்லேஜர் அவுட் போஸ்ட் போகிறதுக்கே நான் மல்ல வெப்னு தயார் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம கிளம்பலாமா? அதுக்கு முன்னாடி போய் வீடியோலாம் ஆன்ல தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எலக்ட்ரோ எடுத்துகிட்டு போக போகிறோம். எலக்ட்ரா ஆமாம்ல. அப்புறம் ராக்கெட்டு வேணும். அந்த காம்பஸ் வேணும்ல. அந்த காம்பஸ் வேணும்னா என்ன அம்பு தூக்கி வச்சிடறேன். அதுக்கு பதிலாக நான் வந்து காம்பஸ் எல்லாத்தையும் வச்சிட்டேன். நம்மளுக்கு ராக்கெட் சல்கிருப எல்லாத்தையும் திறந்து பார்த்தது ராக்கெட்டில் வெளியே வருது. ஒரே ஒரு ஸ்டாக் போதுமா? ஒரு ஸ்டாக்கு போதும், ஏன்னா பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், நம்ம நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே போனோம் கைஸ். சாரி, இவ்வளோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டேன். இப்போ நான் வந்து லொகேட் இருங்க. STR structure villager outpost shipwreck villager outpost villager outpost _ அங்க பாருங்க villager _ outpost outpost. எது மைனஸ் ஆகுது? இது எச்சுது. இது சாரி, இன்செட் போன மாதிரி 3 2 1 பல்பு வேற நான் எலக்ட்ராவே போடல. ஐயோ இது 10மா இவ்வளவு? ஆல்ரெடி மைனஸ் போயிடுச்சு. நீ வேற இன்னும் போடுங்க மைனஸ் மைனஸ் 840 போடுமா? நான் சரி பரவாயில்ல. இது என்ன ஆப்பிள் ட்ரீ போடுங்க. அது ஆப்பிள் ட்ரீயா? எது ஆப்பிள் ட்ரீ? இது மஷ்ரூம் கிடையாதா? போய் மைண்ட் பண்ணுங்கப்பா. ஆப்பிள் ட்ரீ பார்க்கறதே ரேரு. மைண்ட் பண்ண கிடைக்கும். ஆப்பிள் தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இல்ல ஆப்பிள்ஸ் தான் மைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னுமே வரல. ஆமா, அது இருக்கு. 2 போதும். அது ஆப்பிளே இல்லை. ஷோகேஸ் வச்சுக்கலாம். அது ஆப்பிளே இல்லை. இன்னும் ப்ரோஸ்ட் வால்கர் போட்டு ப்ரோஸ்ட் வால்கர் சொல்லிட்டு நம்ம ஹெல்ப்லாம் பண்ணிடுது. மறக்காம ப்ரோஸ்ட் வால்கருக்காகவே கமெண்ட் பண்ணிடுங்க. சாமி இன்னும் வருத்தமாக இருக்குது. சரிங்க, இதில் சத்தம் கேட்கும். ஏறுதுக்கு மைனஸ் ஆகுதான். இதுவும் இந்த வழியாக நேராக போகணும். இந்த வழியாக தான் போயிட்டு இருக்குது. அங்க மைனஸ் 8பா. அது இன்னும் போனோம். ஆனா போற வரைக்கும் நம்ம அமுத்திக்கிட்டே இருப்போம். போது गाइस சாரி, நாங்க சொல்லிட்டேன் நடக்கிறோம். சிம்பு ஸ்போன் இருக்கு. அது லோகோ. அது அண்டர் வாட்டர். எங்கடா வந்து ஸ்போன் இருக்கும்? Where are we? அச்சச்சோ, எங்கடா இருக்கிறோம்? அந்த சைடு போக கூடாது. இந்த ஏறுது. இந்த நேரா போணும்பா. ஏறுதாங்க. அது இல்ல அங்க போகணும். இதுவும் ஏறணும். இதுவும் கம்மியாகணும்ல. ஆனா இது ஏறுது. இங்கேயோ போனாலும் ஏறும், இங்கேயோ போனாலும் ஏறும். ஆனா இந்த சைட்ல தான் ஏறல. ரொம்ப ஸ்லோவா ஏறும். எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் நீங்களே இதை வச்சு பண்ணுங்க. எனக்கு வரல. வரலன்னு சொன்னா ஏன் இப்ப மிதக்கிறீங்க? கரெக்டா தான்
மேலே மேலே பார்த்தே பழங்கப்பா. போதும் போதும் போதும். அப்புறம் போக மாட்டேங்காங்க. இன்னும் போகும். ஒரே ஒரு போதும். இவ்வளோ போதும். இன்னும் ஒன்னே ஒன்று. 8 போதும். ஸ்டாப் இட். இப்படியே கீழே போயிட்டு இருந்தா கோபை ஆயிடும். அதனால நான் ஸ்லோவா இருக்கணும். இப்போ எங்கட வந்துட்டாங்க. பார்த்து பார்த்து. ஒரு என்னத்தை எங்க காமிச்சிட்டது? 841 மைனஸ் 840. அங்கே வேண்டாம் இருக்கிறோம். எங்க அந்த வில்லேஜர் ஆஃபீஸ்? இன்னும் அந்த சீரியெல்லாம் போய் பார்க்கணும்ல. இதுவும் மைனஸ்ல வரணும்ல. இது -500 வரணும்ல. இது ஏறுது. அதான் மைனஸ் ஆகுது. 3 2 1 go shoot. மேல பார்த்து பாருங்க. வாப்பா ஜஸ்டிங் இஸ். We are pro players guys. Sir, no, we are pro players. இன்னும் போங்க பாருங்க. மைனஸ் ஓடியம் ஏறுது. அப்போ இங்க போனா ஸ்லோவா ஏறுதுப்பா. எலைட்ரால போனாலும் இங்க ஸ்லோவா தானே ஏறுது. நோ அப்படிதானே போகும். நமக்கு இன்னும் ராக்கெட் ஃபாஸ்டா போகும். ஹைட் இப்போ 200க்கு மேல தாண்டி போயிட்டு வரும். 200க்கு மேல போனாதான் ஃப்ரீயா போலாம். தெரியுமா? அப்புறம் எவ்வளவு காமிச்சது? 500 காமிச்சது. 500 ஆமா. அவங்க பார்த்து சொன்னா 500 500 தான். இது மைனஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. அது கம்மியாயிட்டே போகுது. அப்போ ரெண்டுமே மைனஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இதே இருந்து கம்மி. நீங்க ராக்கெட் உள்ள பால் இன்னும் ஏறுது. ராக்கெட் நம்மகிட்ட கம்மியா தான் இருக்கு. பாட்டில் இருக்கணும். ராக்கெட் ஒரு இல்லையோ எவ்வளவு காமிச்சிச்சு. अच्छा 536 ஆமாண்ணா. நான் ராக்கெட் கன்ஃபார்ம் பண்ண போறேன். அது எப்படி ராக்கெட் வரணும்னு எனக்கு தெரியல. நான் செத்துருப்பேன். சரி கைஸ், நாங்கள் வில்லேஜர் அவுட் போஸ்ட் கண்டுபிடிக்க முடியல. ராக்கெட் ரொம்ப கம்மியா இருக்குது. எப்ப கால் ஆடுதோ அப்ப நம்ம ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே வருது. அம்பு விட்டாலே கோலி குண்டு கண்ணால. கோலி குண்டு மேல கண் அந்த ஆடுது. கன்ஃபார்ம் கீழே லேண்ட் ஆகுங்க. எனக்கு வந்து சூப்பரான ஐடியா. கீழே லேண்ட் ஆகுங்க. இருங்க கொஞ்சம் கீழே லேண்ட் ஆகுங்க. டக்குனு கொஞ்சம் கொஞ்சமா இது மைனஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கணும். 500 நீங்க இப்ப ராக்கெட்டே யூஸ் பண்ண போற. கீழே தான் போகணும். அதுதானே நான் காமிச்சு கொடுத்துருக்குறேன். ஸ்லோவா போட்டா சூரியன் தெரியாத சுற்றி ஸ்லோவா டைட்டா நம்ம வீடு எவ்வளோ எங்க இருக்குது. நீங்க இப்ப கீழே பார்த்து போறீங்கப்பா. ஸ்லோவா போகணும். என்னங்கோ அது 30க்கு மேல தாண்டி போயிட்டு இருக்குது. காணுமே சங்க் காணுமே. சூரியனே நிஜமாகிற மாதிரியே தான் இருக்குது. ஸ்லோவா கீழே போங்க. பார்த்து இப்பதான் பார்த்து போனோம். பார்த்து போங்க. 36 விளையாடணும். தாண்டி போயிடுச்சு. சரி கேஸ், நான் தூக்கிட்டு அப்புறம் சந்திக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு எடுக்கலாமா? அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க. ஆயுதத்தை மட்டும்தான் இப்ப நான் வச்சுக்கணும். இது இருக்காங்க இது எடுத்து வச்சுக்கணும். ஃபுல் ஆஃப் ஆயுதம். ஆனா இது ஒண்ணு மட்டும் ஆயுதம் இல்லை.
அதுக்கு நாம இது பண்ண முடியாது. இது வந்து ரெட் மசாலா, இது மஷ்ரூமா? அதான் நான் சொன்னேன்ல. இங்க ஒரு பென்சாம்பா கிஸ் கிராஸ் வச்சிருக்கோம். நம்ம போய் செட்டப் பண்ணாது. போர் இருக்கு. லைட்லாம் வேண்டாம். இன்னைக்கு பிளேஸ்ல ஒரு அட்டாக் பண்ணாலே போதும். நெருப்பு எரிவாங்க. சரி நீங்க சொல்றத கரெக்ட் தான். மயங்கிட்டேன். ஓ யார் அது? சாவுல நாம இப்ப செத்து போனாலும் பிரச்சனையே இல்லை. ஏன் சொல்லிட்டான்? போகையோ உன் தலை பேர்ந்து போகும்போதுன்னு நினைச்சா இப்படி ஆகுது. இது கொஞ்சம் அடப்பாவி ஒத்தடியில செத்து போயிட்டானா? ஓய் என்ன முதல்ல நிக்கவே விடுறேன். ஏய் என்ன முதல்ல நிக்கவே விடுறேன். முதல்ல ஜம்ப் பண்ணி அடிக்கணும்ப்பா. செத்து போனாலும் பிரச்சனையே இல்லை. ஷீல்டு ப்ரொடெக்ட் பண்ணாங்க. முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணா டக்குன்னு போக முடியாதுப்பா. அது ஸ்வாட் இருக்கு பையனே. ஃபயர் வேற, ஃபயர் ஆஸ்பெக்ட் வேற. ஐயோ பாவம் பையன் ஒத்த அடியில செத்து போயிடுவான். செத்து போகல, அப்படியே தீஞ்சு போயிருவோம். ஏய் இது போனா ஃபாஸ்டா போக முடியாதுப்பா, அதை மறந்துடாதீங்க. பார்த்தா மட்டும் போடுங்க. பார்த்துட்டாங்க தம்பி. நான் ஃபயர் ஆஸ்பெக்ட் போட்டுருக்கோம். தம்பி வீட்டுக்கு போ. கேப் மட்டும் பார்த்தோன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்படியே அதுக்கு தான் எக்ஸ்டி அதான் ஒன்றுக்கே வந்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வாட் இப்போ தான் யூஸ் பண்ணுறேனே. ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, இந்த பாருங்க செரி பிளாசமே வந்துருச்சு. செரி பிளாசம்லாம் தாண்டி தான் வந்துருக்குறோம். வரும்போது பெரிய செரி பிளாசம் 2 பேர் ஸ்பாட் அவுட்டு. ஓய் போல வாங்க. போ 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 அங்கல போவா. ஈரப்பட்டு ஊறப்பட்டு கேப்டனு கொள்ள வேண்டாம். கொள்ள வேண்டாம். கேப்டனை பார்த்து அடிச்சு கொண்டோம்னா பேட் உமன் எக்ஸ்ட்ராக்ட் வந்துடும். அப்படியே கேப்டன் பார்த்து பக்காத மாதிரி ஒத்துக்கோ. கேப்டனே உங்களுக்கு அவ்வளவுதான். கேப்டனே அவன் பின்ன நம்மள அடிச்சு ஹோகையா பண்ண மாட்டானா? பண்ணாலும் சரி நான் மேலே போய் வந்துடுறேன். இப்படி லேக் ஆகுது. வரும் நாடா போன் இது. பயங்கோலம் போய் முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க. போங்க பயங்கோலம் போய் ரிலீஸ் பண்ண ஹோகையாயிடும். 2 அடி. நீங்க எவ்வளவு அடி அடிக்கிறீங்க? நெருப்புல எடுத்துக்கு நிறைய நேரம் எடுக்குது. அங்க ஒருத்தர் இருக்காம பாருங்க. ஐயனே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். வில்லேஜா? இன்னொரு வில்லேஜ். சரி கலர் இருக்குது கண்ணு. வா வெளியே வா. வெளியே வா. தலையை ஆட்டுறான். வெளியே வா என் குளம். இப்போ மற்றவங்க அடி நான் போய் மேலே பள்ளி கொடுத்துக்கிறேன். அடிக்கிறது கேப்டன் அடிக்கிறோம். கேப்டன் அடிக்கவே இல்லை. பேட் உமன் எஃபெக்ட் வந்துருச்சு. ஆமினஸ் பாட்டில் கழிச்சு போன பேட் உமன் எஃபெக்ட் வந்துருச்சு. எங்கப்பா வந்தது பேட் உமன் எஃபெக்ட்? அந்த நான் கேப்டன் சாப்பிடுச்சுல்ல. ஸ்வாட் இங்க இருக்கு. நான் ஆக்சஸ் அதை ரிலீஸ் பண்ணல. முதல்ல நாக் பேக் வேணும். நாக் பேக்கா? நாக் பேக் என்ன பண்ணுவோம்? நாக் பேக் வச்சு ஒரு அடி அடிச்சாலே போதும், அவன் பின்னாடி போயிடுவான். ஓவா அதுக்குதான் நாக் பேக் யூஸ்ஃபுல். அது என்னது? அதான் ஆலேன்னு நினைக்கிறேன். அங்கதான் ஆலே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இப்போ நம்ம போய் லூட் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஆலையை மட்டும் நம்ம ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்க்கணும். அந்த ஆலையை அங்க இருக்கு. ஒரே வாட்டி மட்டும் பார்க்கணும். ஏன்னா இது ஆலை இல்லை. இதே ஒரு பிளேசர் போய் முடிச்சு வச்சிருக்கிறான். அவன் பிளேசர் மாதிரி ஏசு போட்டாங்கன்னா இல்லைன்னா என்னதுன்னே தெரியல. ஒரு பிளேசரே வாய்ப்பு இருக்கவே மாட்டான். சரி guys, நம்ம என்ன பண்ணுறோம்?
வில்லேஜர்னாலே கெட்டவன் தான். வில்லேஜர்னாலே அசால்ட் ஆயிட்டு ஒரே ஒரு ஆண்டு தான் எங்க ஆரம்பிக்க போதே தெரியல. வில்லேஜ் போய்க்கலாம். அந்த ரைட் விட்டு நான் தப்பு ஓடிடலாம். வெயிட் பண்ணுங்க. இது மாதிரி ஏறிக்கலாம். முதல்ல இதுக்குள்ள போலாம். இதுக்குள்ளதான் ஏகப்பட்ட செஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா மேலதான் இருக்கும். சரி கீழே இருக்குமா? இதை மைண்ட் பண்ணு. செத்து போயிட்டேன். 5 XPயா மறுபடியுமா? எங்கட வச்சு போனா இருக்கிறோம். ஓ அங்க நான் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணது நல்லதா போச்சு. முதல்ல நீங்க வந்து மேல போயிட்டு இல்லைங்க, அப்பதான் ஏகப்பட்ட பேர் வருவோம். அப்பதான் அங்க போய் ஃப்ரீயா ஆடலாம். சொல்றத கேப்பீர்களா மாட்டீர்களா? மாட்டேன். நிறைய பேர் அட்டாக் பண்றான். அப்புறமா பாத்துக்கோங்க. ஆட்ஸ் இருக்குப்பா. என்னோட டில்ட் டச்ல போட்டுறேன். மேல போங்க. கண்ணுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரி கேஸிங்களா? சரி கேஸ் நாங்க எல்லாத்தையும் அழிச்சாச்சு. இது இந்த ஒரு செஸ்ட் இதுல இருக்குமா? பிராகம் காய்ஸ் எதுக்குன்னே தெரியல. அதை வச்சு ஊத்தலாம் கைஸ். நீங்க பாப்பீங்க. வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள இன்னும் செஸ்ட் இது என்சைன்மென்ட் போர்ஷன்ல இருக்குது. 2 என்சைன்மென்ட் நல்லது. என்சைன்மென்ட் போர்ஷன் கிராஸ் போ நமக்கு வேணுமா? சரி வந்துருக்கே. ஆமினிஸ் போர்ட்ல வச்சிருச்சுப்பா. ஆமினிஸ் வச்சிச்சோ. எனக்கு செம்ம ஐடியா இருக்குது கூட. இந்த 2 கிராஸ் நம்மளுக்கு எப்படி கிடைச்சது? தாகுறாதா? ஒண்ணுமே ஆக மாட்டேங்க. ஆமா அது எப்படி போவோம்? ஹெல்த் எப்படி? இப்ப நான் வந்து என்ன பண்ணலாம்னு இருக்கணும்னா ஹோகயம் அவ்வளவுதான். வெயிட் பண்ணுங்க. இதுல வந்து ஒரு சீக்கிரம் இங்க ஒண்ணு இருக்கா? இல்ல அல்லையா கைஸ்? மலை காக்கவே இல்ல. இந்த வில்லேஜ் ரவுட் இல்ல. சரி இல்ல அது என்ன கைஸ்? எனக்கு சரி ஃபுல் பிரேக்கிங் மேல இருந்து இதுக்காக தான் வந்தோமே. இதுக்கு இங்க பாருங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? சரிங்க. அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க. ஹோகயா பண்ணலாமா? என்னது எதிரா? தண்டிச்சோம். நான் தண்டி. சரிங்க. சரிங்க நீங்க ரசிச்சு பாருங்க. நம்ம சட்டடி சட்டோரு கேமிங்கோட செகண்ட் பார்ட் போய் பேசி பாரு. இன்னும் ஒத்த அடிதான் ட்ரைடன்ட். சரி கைஸ் நான் வந்துட்டேன். சரி எனக்கு இந்த ஒரு கிரீப்பரை மட்டும் என்ன சாவடிக்க முடியல. ஆடி சார்ஜிங் கீப்பரை மாறிடுச்சு. ஏன்னா நான் அடிச்சுதான் அது சார்ஜிங் கிரீப்பராகவே மாறி இருக்கு. அதான் தெரியுங்க. நீ அடிக்காம எப்படி போகட்டானா திருப்பி சார்ஜிங் கீப்பரு தப்பா இருக்குதே. சார்ஜிங் கீப்பர் திருப்பி அவ்வளோ கஷ்டம் புக் பண்றோம். சரி தூங்கிட்டு சரியா நான் காலையில் எழுந்துச்சுன்னு கூப்பிடுறோம். சரி காலையில் எழுந்துச்சோன்னே நாங்கள் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போதான் எனக்கு வந்து பவுலோட சின்ன சாமி மாமா பையனுங்க கொண்டு வரோம். அவன் வந்து நம்மள சாவடிச்சான்னு வைங்கள, நம்ம நெதர் ஹார்மன் வந்துட்டா சரி. அது நெதர் ஹார்மன் அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வைங்களா, நம்மள ஹோகயா பண்ணிடுவாங்க. சரி சரி சார்ஜ் இருக்கிற தான் எனக்கு பயங்கரமா தொல்லை பண்ணுது. ஓய் நான் அடிக்க முடியல. கிராஸ் போ தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மல்டி ஷாட் போட்டு வேஸ்டா போயிடும். ஒரே டெடிச்சு சாப்பிடலாம். இதுக்குன்னு எவ்வளோ போட்டு வச்சுருக்கோம்.
முதல்ல போய் செரி பிளாசம் ட்ரீயை போய் வாங்குங்க. வாங்கு. ஓ எடுக்கணுமா? அந்த சாப்ளிங். நமக்கு சாப்ளிங் மட்டும் வேணும். நான் யாரும் சும்மாரே அங்க பாருங்க வில்லேஜ், அங்கேயே போயிட்டு லூட் எடுத்துட்டு வந்துடலாம். ஒருவேளை அங்க ரைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா எப்படி பாவறோம்? நாம தான் எல்லா வில்லேஜ்லயும் ஹோகையா பண்றோம்ல. ஆமால. முதல்ல போய் செரி பிளாசம் ட்ரீயை போய் ஹோகையா பண்ணுங்க. போம் 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 போம். அங்கே ஒரு செரி பிளாசம் பையனு. நம்மளுக்கு வந்து செரி பிளாசம் அந்த மைண்ட் பண்றீங்க. நம்மளுக்கு சாம்பிளிங் மட்டும் வேணும். எனக்கு சாம்பிளிங் வேணும். இது தாங்க எனக்கு சாம்பிளிங். நாடா எனக்கு சாம்பிளிங் வேணும். சாப்ளிங்ப்பா. சாப்ளிங் சாம்பிளிங் அதுக்கு நான் த்ரீ டெக்ஸ் போட்டுக்கிறேன். த்ரீ டெக்ஸ்க்கு என் ஆக்ஸ் சாரி. அதனால எனக்கு இதெல்லாம் கிடைக்கும். நம்ம ஷேர் கொடுக்கறதுக்கு தேவையில்லை இதெல்லாம். சாப்ளிங் கேட்க சொன்னா என்ன தர பண்றீங்க? சாப்ளிங்ஸ் தானே நான் சாப்ளிங்ஸ் தானே கேட்கறேன். அது கொடுங்க. ஒருவேளை இந்த உட்டு மைண்ட் பண்ணி கொடுப்பாங்களோ? இல்ல உட்டு எல்லாம் மைண்ட் பண்ண தர மாட்டான். அப்புறம் இதை மைண்ட் பண்ணவே தருவோம். சரி கிடைக்கிறது நான் மைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். கச்சிச்சா ஸ்வாடிஸ் மைண்ட் பண்ணணும். அவன் லூட்டிங். அவன் லூட்டிங் எங்கடா போச்சு? சாப்ளிங். அப்பா அவள்தான். நம்மளோட வீட்லயும் ஒரு ஒரே ஒரு ரெண்டு ஒன்னே போதும். தண்ணியா இருக்கும். அப்புறமா மறுபடியும் இங்க வரவா முடியும்? வருவோம். அவள் தான் நம்மளுக்கு. முதல்ல அந்த வில்லேஜ்ல போலாம். எல்லாரும் போய் லூட் எடுக்கலாம். இந்த காம்பஸ் எடுத்து வச்சுப்போம். எதுக்கு இப்போ காம்பஸ்? கையில டைலைட் நெதரைட்டுக்குள்ள டைலைட். செரி பிளாசம்ல ஒரு நல்லா வில்லேஜ் நல்லா இருக்காங்க. நான் நம்ம வில்லேஜ் மாதிரி நல்லா சூப்பரா இருக்காங்க. அயன் போல மாமா பையன் அயன் போல சரி கைஸ், நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா எதுவும் பண்ண போறது இல்ல. தேட போறோம். அங்க அயன் போல என்னோட மல்டி செட் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஏனே பண்ணல. அதுக்குள்ள எப்படி அவ்வளவு கஷ்டம் போகுது? ஆமா, அது வந்து எயிட் பண்ணிட்டு அப்புறமா அது இப்படி எடுத்து அது வந்து ஒரே ஒரு ஷூட்டு. ஓ இப்படி தட்டணுமா? தட்டணும்பா. சரி நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காசுல யூஸ் பண்றேன். லூட் எடுக்கிறதுக்கு வந்தோம். ஐநூறு சாவடிச்சு போறதுக்குள்ள சும்மா ஒரே ரெடி தான். வலிக்காது. நெருப்புல எறிகிறாரு. நாமளும் செத்துட்டா அவங்களும் செத்து போயிட்டோம். சரி சத்து கேட்க சப்மிட் கண்டிப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம்? சாவு போடுமா? ஆமா, ஏன்னா நம்மளோட ஏரியாவுக்கு திருப்பி போகணும்ல. அதுக்காக சாவு போகணும். அதுக்கு முன்னாடி அதுல இருக்க லூட்டு மட்டும் எடுத்துட்டு போயிடலாம். எல்லா லூட் எடுத்துக்கல. இதுக்குமே அந்த லூட்ல நம்மளுக்கு இருக்கிற பணக்காரர்கள் எவ்வளவு கிடைச்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பிளாக் மறுபடியும் இவன் வந்துட்டான். திருப்பி ஒருத்தங்க தள்ளி ஓடுங்க. நான் பண்ணிட்டு இருக்கீங்க. பாட்டி ஃபுல்லா மென்ஷன் பண்றேன். அச்சோ, அப்புறம் வில்லேஜ் அவுட் போஸ்ட் எழுதிடுமா? வில்லேஜ் அவுட் போஸ்ட்ல எல்லாம் முன்னாடி எல்லாம் லூட் இருக்காது. யாரா சொன்னா? அப்புறம் இப்படி திருப்பி அயன் கோலம் சாவ அடிச்சுட்டோமே. அப்புறம் அயனு வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் போய் கிரியேட்டிவ்ல போயிட்டு என்ன பண்ணான்னு சொன்னா, அது பேர் என்னமோ கிரியேட்டிவ்ல போயிட்டு அயன் கோலம் ஸ்பான் பண்ணிடலாமா? ஏன்னு இந்த வில்லேஜை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. இல்ல அயன் கோலம் சாவடிச்சிட்டோம். ஏய் வில்லேஜரு பேரு பாவம். டக்குனு போகணும். நான் பண்றேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சும்மா தான் சொன்னேன். நான் இங்க விருப்பம் சொன்னேன். இப்ப ரெஸ்யூம் பண்ணி வெயிட் பண்ணுங்க. இப்ப இதை எடுத்து இங்க போட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அயன் கோலம் அப்படின்னு டைப் பண்ணி 2 மட்டும் ஸ்பான் பண்ணி விட்டுறலாம். கூட 2 அயன் கோலம் போங்க. போய் அழகா 3 அயன் கோலம் ஹோகையா முடிச்சு விட்டுருங்க. அவனை போயிட்டு
அப்புறமா நாங்கள் போயிட்டு என்ன பண்ணுவோம்னா இது எடுத்து அப்படியே இங்கே வச்சுருவோம் கைஸ். ஒன்றும் பண்ணாதீங்க. நான் போய் மறுபடியும் போய் கிரியேட்டிவாக மறுபடியும் சர்வைவலில் போய் மாற்றிடலாம். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணுவோம் கைஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி. ஃபர்ஸ்ட் வாட்டி இல்லை, ரெண்டாவது வாட்டி. ஆமாம் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணோம்னா வில்லேஜர் என்ன அப்படியே ஓடி போயிட்டான். ஓய் இல்லை சுட்டு போயிட்டாங்க. எல்லா வில்லேஜருமே சாவடிச்சுட்டானே. இன்னொருத்தர் இருக்கிறோம் அதை அடிக்கிறோம். நம்மளோட விண்டோ ஃபர்ஸ்ட் அதை ஒத்தடியில செத்து போயிட்டானே. வந்து வில்லேஜ் அப்புறம் நம்மளோட லெவல் 5 எக்ஸ்பி கலெக்ட் பண்ணிட்டோம். நம்மளால வந்து ஒரு வில்லேஜோ செத்து போயிடுச்சு. நம்மளால வந்து ஒரு வில்லேஜோ செத்து போயிடுச்சு. இன்னும் மேல இருக்கிறாங்க. இன்னும் இருக்கிறாங்களோ? நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் பேபி வில்லேஜஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவா வருவாங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். இப்ப நான் சாகணும். அது வந்து நம்ம அயன் கோலம் கையால தான் நான் சாக போறேன். அது உங்களுக்கே தெரியும். ஒரே ஒரு அடி மட்டும் இருக்கு. நீயும் செத்துருவேன், நானும் செத்துருவேன். அப்பதான் நம்மள அடிச்சு சத்து போல போயிடுச்சு. அங்கேயே ரீஸ்பான் ஆகி அது மைண்ட் பண்ணிட்டு வந்தது பெட். வந்தாச்சு. இங்க பாருங்க. சரி நாங்க நடந்து போறோம். இதோ வில்லேஜர் இங்கேயே தான் இருக்கும். வில்லேஜ் இருக்குதான். गाइस அடுத்து गाइस இதெல்லாம் மட்டும் பாய். இது உங்களுக்கு சக்தி கோஜோ